டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சாயந்தரம் 7:33. ஜார்க்கண்டில் லோடு ஏற்றி கிளம்புறோம். இந்த லோடு எங்கன்றது மாமா, லோடு எங்கே மாமா? சேலம். சேலத்துக்கு லோடு. கூட வர்ற வண்டி சிவகங்கைக்கு போகுது. ஜார்க்கண்டில் இருக்கோம். இப்போ ஜார்க்கண்டில் டாட்டான்னு சொல்லக்கூடிய ஜம்ஷத்பூரில் இருக்கோம் நாங்கள். வண்டியெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சு. புழுதி காட்டுக்குள்ளே நின்றுட்டோம். அதனால் எல்லோரும் இப்போ நேற்று நைட்டு ஒரு தாபால் நிப்பாட்டிட்டோம் ஒரு 12 மணி போல். சரி, அதான் அப்படியே துவைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டி பக்கத்துலேயே இருக்குது, எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். குளிச்சுட்டு துவைச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். அப்போ அங்கே கல்கத்தா போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். நேராக ஒரே ரோடு. இந்த பாரகோரான்ற ஊர் ஜார்க்கண்டில் இருக்குது. இதில் ரைட்டில் திரும்பினோம்னா ஒரிசா. அப்புறம் ஒரிசா போயிட்டு ஒரிசா அந்த ரோடு எடுத்துட்டோம்னா அது வந்து சென்னை கல்கட்டா பைபாஸா? சென்னை கல்கட்டா பைபாஸ். மணி சரியா எங்கே இருக்கதே போயிடுச்சு. இல்லை, பால் அடைஞ்சு போயிடுச்சு. இப்போ அவ்வளோ நாள் ஆகுதான்ட? ஓ ஓ சொல்லி ஒரு ஆள் வந்து பையில வாங்கி இந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு பாஸ் பண்ணிடுவோம். நம்ம லைன்ல போனோம்னா 2-3 நாளைக்கு 4 நாள் ஆகிடும். வந்து போனோன்னா பாஸ் பண்ணிட்டோம்னா ஒரே நாளில் 2 போயிடும். பாஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒரிசா பார்டரை பாஸ் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆயிடுமா? அப்படிலாம் ஓ. இந்த மாதிரி டிப்பர்லாம் நம்ம லோடு ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக நம்ம வண்டி ஓட்டவே முடியாது. இந்த மாதிரி லோடெலாம் ஏற்றினோம்னா வாடகை ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் வந்துட்டு வழி நடுக்க ஆர்டிஓ தொல்லையாக இருக்கும். ஆர்டிஓ பிடிச்சா அவங்க போடுறது தான் கேஸு. இப்போ இந்த மாதிரி லோடு இப்போ எங்களை மாதிரி லோடுலாம் பிரச்சனையே கிடையாது, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் கரெக்ட் லோடு மாதிரி ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இதே வந்துட்டு இது வந்து டிப்பர் ட்ரெய்லர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு தான் ஏற்றிருக்கு, இந்த இரும்பு தாது மண். இந்த ரோட்டில் இருக்க இந்த ஸ்டாச்சூஸை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. என்ன ஸ்டாச்சு இது? அது வந்து ஒரிஷாக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம கல்கத்தா பைபாஸ் ஏற போகிறோம். சென்னை டு கல்கத்தா பைபாஸ். இது ஏறிட்டோம்னா ஒரே ரோடு தான், சென்னை போயிட்டே இருக்கலாம். தான் பாலாசூர், புவனேஸ்வர், விசாகப்பட்டினம் நேராக போனால். விசாகப்பட்டினம்ன்றது ஆந்திரா தானே அப்படின்னு கேட்குறேன். விசாகப்பட்டினம் ஆந்திரா தானே, நம்ம நேராக தான் போகணுமா? நேராக போய் வளைஞ்சு மேலே ஏறணும். இந்த BKE@NHA அப்படின்னு போட்டிருக்கல. BKEனா புக்கித்திமா எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது வந்து சிங்கப்பூரில் இருக்க ஒரு ரோடு. எனக்கு அந்த BKEயை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஹாய் சொல்கிறானா அந்த பையன். சின்ன பசங்கள்லாம் வயலில் நெல்லுங்கிறதா இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளோ சின்ன பசங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். என்னடா இது லைலாண்டுன்ற இது மட்டும்தான் இருக்குது, வண்டியை காணும். முருகேசா எங்கே இங்கேருந்தா வண்டியை காணான்ற மாதிரி இருக்கு. எத்தனை புல்லாம் பேர்
இப்போதான் எரியுது. நைட்டு தான் எரிஞ்சிருக்க மாட்டேன். மணி 2:45 ஆகுது. இன்னைக்கு தேதி டிசம்பர் 10. கோதாவரி ஆற்று மேலே போயிட்டுருக்கோம். ரொம்ப பெரிய ஆறுங்க. அப்படியே ரொம்ப நேரமாக கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இன்னைக்கு காலையில் 3:30 மணி இருக்கும். கோதாவரி ரிவரை கிராஸ் பண்ணால் டயரு பஞ்சர் கிடக்க. பஞ்சர் கடைக்காரனை எழுப்புனா எந்திரிக்க மாட்டான். டிரைவர் தான். விஜயவாடா சிட்டிக்குள்ளே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இங்கே அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, காணாமல் போச்சு. ஐயோ, இதுக்குள்ளே ரைட்டில் போகணும். மெயின் சிட்டிக்கு வந்து கீழே இறங்கி ரைட்டில் வரலாம். ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு. சாரி, நல்லா மர்ச்சன்ட் பாடி வச்சுருக்காங்க. ரிவர் ஃப்ரண்ட். இதான் கிருஷ்ணா நதி. திருப்பதிக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டுருக்கோம். காளஹஸ்தின்ற ஊரில் போய் ரைட்டில் திரும்பணும்னு நினைக்கிறேன். ஆந்திரா எங்கே பார்த்தாலும் பசுமையாக தான் இருக்குது. முன்னாடி எல்லாம் வண்டிங்க நிற்கிது. எங்கே எதில் போகணும்? சோழிங்க நகர், காஞ்சிபுரம் லெஃப்டில் போகணும். காஞ்சிபுரம் ஸ்ட்ரைட்டாக போகணும். அரக்கோணம் லெஃப்டில் போகணும். எது? அதேதான் பிரியாணி. போகலாமா? ஆர்ட் நல்லா இருக்குல்ல, வரைபடம்லாம் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
என்ன ஊருன்னு தெரியல. இங்கே இருக்கு வாலஜாப்பேட், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். ஹாய் ஹலோ. இன்றைக்கி தேதி வந்து டிசம்பர் 12. காலையில் மணி 7:50 8 மணி ஆக போகுது. இப்போ தான் கிருஷ்ணகிரியில் வந்து லெஃப்ட்டு திரும்புகிறோம், சேலம் பைபாஸுக்கு. எங்கே இங்கே 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 இவங்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க மாமா. போய் ஆகிட்டு நானே பரீட்சைக்கு போய் பென்சிலை கடை வாங்கிக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ என்கிட்ட கேட்குறீங்க. மணி 10:30 மணி ஆகுது. ஒரு வழியாக அன்லோடிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. நம்ம அம்மாவும் பாட்டியும் போய் இடத்த காட்ட போகிறாரு, அவங்க பார்க்க போகிறாங்க. இங்கே தான் அன்லோடிங், தருமபுரி ரயில்வே ஸ்டேஷனில். ரயில் இன்ஜின் நிற்கிது பாருங்கள். மழை பெஞ்சிட்ருக்கு. தார்பாயாவுக்கு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ரேன் வந்துடுமா, தார்பாயாவுக்கு போவாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கிறது? எல்லாம் இப்படியே போனால் கூட உள்ளே போயிடலாம் மாட்டுது. போகலாம், கட்டலாம், வைக்கலாம். ரெக்கார்டே பண்ணாமல் வந்து கேமரா ஆன் பண்ணி பிடிச்சிட்ருக்கேன். சை தார்பாய் கை தவிர்த்து இங்கே தூக்கி போடணும். அதுக்கப்புறம் தார்பாய் மடிக்கணும். அதுக்கப்புறம் செயினை உள்ளே கொண்டு போய் இறக்கத்தில் விட்டுட்டு அங்கே அதுக்கப்புறம் தான் செயினை வைக்கணும். மழை பெய்யறனால என்னால் எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம் வாங்க. அப்புறம் நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஊற்று இன்னும் சொட்டிகிட்டு தான் இருக்கும், அது தூக்கி போடுங்க, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ட்ரெய்லர்லேருந்து பாயை தூக்கி வைக்கிறது தான் ஒரு சவாலான விஷயமே. நம்ம ஹிந்திக்கார பையா ரெயின் கோட் போட்டிருக்காரு பாருங்க, எப்படி சாக்கில் ரெயின் கோட் ரெடி பண்ணியிருக்காரு. அன்லோடிங் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டான் பார்க்குறக்கு, டீ வாங்கிட்டு. கொட்டுற மலையிலையும் வந்துட்டான் என் ஃப்ரெண்டு. நீ தான். ஹாய் ஹலோ. நம்மளோட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஊர் பேரெல்லாம் சொல்லி. அதில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா ரியாஸ் முகமது அப்படின்ற ஒருத்தவர், கேரளாவில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக எனக்கு தெரில, சொல்கிறேன், அருண்ன்ற ஒரு பையன் புதுக்கோட்டையிலேருந்து. அதுக்கப்புறம் உலகேஷ் பல்லடம்னு போட்டிருந்தீங்க. உங்கள் பேர் தப்பாக படிக்கிறேன்னா ரைட்டாக படிக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோபிநாத் விழுப்புரத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த ஊர் பேர் உங்கள் பேர்லாம் சொன்னவங்களோட பேரை மட்டும் நான் வாசித்தேன். இந்த வீடியோவை வந்து முன்னாடி நான் ஆட் பண்ணுறேன், வீடியோவுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வீடியோ வராது. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து யூரோப் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். என்னோடய ரெசிடென்ஷியல் கார்டு வந்து சிங்கப்பூரில் இருக்குது. நான் சிங்கப்பூர்லேருந்து தான் ப்ராசஸ் பண்ணேன். அதனால் நான் சிங்கப்பூர் போய் அந்த கார்டு வாங்கிட்டு வரணும். கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடி கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். யூரோப் போனால் தான் அடுத்த ட்ரெய்லர் ஓட்டுவேன். இதுக்கப்புறம் நான் ஓட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் ஸோ வீடியோஸ் இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் சந்தேகம்தான், கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. மணி 2:30 மணி ஆகுது. நாங்கள் இறக்கிட்டு அப்படியே தர்மபுரிலேருந்து நாமக்கல் எம்டி கொண்டு போய் வீட்டில் பட்டறையில் நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாக 2 பேரும். நானும் இறங்குறோம், என் மாமாவும் இறங்குறாங்க, 2 பேரும். தொப்பூர்காடு இறங்குறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சிருவாங்க. எப்படின்னா கண்ணாடிலாம் முன்னாடி ரொம்ப இதாக இருக்குது, மழை நிறையா பெய்யாதனால இதாக இருக்குது, அதனால் அப்படி காட்ட முடியல என்னால். ஃப்ரெண்ட்லாம் இரு
இருசக்கர வாகனம் இடதுபுறமாக செல்லவும். பைக்கெல்லாம் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இந்த பக்கம் போகணுங்க. லாரி எதில் ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடு. லெஃப்ட் சைடில். காரெல்லாம் ரைட் சைடில் போகிறோம், பார்த்துக்கோங்க. இது வந்து தொப்பூர் காடு. ஆமாம், இங்கே தான் நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இதை பற்றிலாம் வீடியோ போட்டிருப்பேன், அப்போ பார்க்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. இப்போவும் இவ்வளோ தூரம் யாரும் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் இது வீடியோவோட கடைசி எண்டில் தான் வரும், பாருங்கள். அந்த அவங்க சொல்லுவாங்க, இது தமிழில் மட்டும் சொல்கிறாங்க இங்கே. இது வந்து எல்லா மொழியிலையும், ஹிந்திலையும் சொல்லணும், இங்கிலீஷ்லேயும் சொல்லணும். ஹிந்திலையும் சொல்லுவாங்களா? அசோக் நடந்த விபத்துகள்லாம் பாருங்க. வண்டி ஓட்டுறத வந்து அது ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, இறக்கம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும், அவ்வளோதான் எப்போவுமே. இறக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பையா போயிட்டு இருக்காரு. பையா எப்போ வந்துச்சுன்னு தெரியல. இதுதானா? ஓ தெரியல, நான் பார்த்த ஞாபகம் இல்லை. இந்த வண்டியா? ஓ பேல் ஏற்றிட்டு வந்திருக்க மாட்டேன். அவன் பொறுமையாக வாங்க. கல் வண்டியா? இந்த இடம் தான் ஆபத்தான இடம், த்ரில்லிங்கான இடம். மனசத்தை கல்லாக்கிக்காங்க அந்த மாதிரி. இது சடனாக அப்படி டர்ன் ஆகுதுல்ல, நம்மளை வண்டியில் பிரேக் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோம் அப்படின்றப்போ நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இந்த இடத்துல வண்டியை. கட்டுப்பாடு இல்லாமல் நம்மளை தாண்டி வண்டி போயிடுறதுனால தான் அவ்வளோ விபத்து நடக்கிறது. வண்டி அப்படியே அடக்கி பிடிச்சி கொண்டு வரணும். அதை என்ன சொல்லுவாங்க, டேய் பொறுமையாக போ, ஹோ 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 அப்படின்னு மாட்டை ஓட்டுற மாதிரி அப்படி பொறுமையாக ஓட்டிகிட்டு வரணும். அவ்வளோதான், உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் 100ல் கண்ட்ரோல் வந்தாலும் சரி, வண்டி உங்களுக்கு பேச்சை கேட்குற அளவுக்கு வரணும். உங்கள் பேச்சில் வண்டி நிற்கணும், நில்லுன்னா நிற்கணும், அந்த ஸ்பீடில் வந்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ வாங்க அவ்வளோ வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். வண்டி உங்கள் கண்ட்ரோலில் நிற்கணும், நில்லுன்னா நிற்கணும், அந்த மாதிரி வந்திருக்காங்க. அது ஒவ்வொரு டிரைவருக்கும் ஒவ்வொரு திறமை. சரி, ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எப்போ நான் அடுத்து வீடியோ போடுவேன்னு தெரில. போயிட்டு வரேன், பாய். எல்லோரும் பத்திரமா இருங்க. மழை பெய்யுது, மழை நாட்களாக இருக்குது, பனி பெய்யுது. எங்கே போனாலும் ரெயின் கோட்டு, ஜர்க்கின்லாம் வச்சுக்கோங்க, குடை வச்சுக்கோங்க. பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம்.